ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4 எபிசோட் 3 பிரேக் டவுன் தான் அந்த விடையெல்லாம் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த சயின்டிஸ்ட் சாம் இருக்கார்ல, அவரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. திடீர்னு வீடே கிடுகிடுன்னு ஆடுது. என்னடா பார்த்தா சைடில் ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இந்த ஹாக்கின்ஸில் வந்து இறங்கினார்ல அதே ஆஃபீஸர். இப்போ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு இதே மாதிரி கொலைங்க இந்த விஷயம்லாம் அதுக்கு முன்னாடி இந்த ஹாக்கின்ஸில் நடந்திருக்கு. டாக்டர் பிரெனரோட அந்த ஒரு குட்டி பொம்மையால் அதெல்லாம் நடத்துக்கும் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஐ மீன் எல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே சர்ச் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி இவர் வீட்டை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறது எதையுமே அவர் நம்பலை. வீட்டை சர்ச் பண்ணிட்டு அவங்க சாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இப்போ டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 3 த மான்ஸ்டர் அண்ட் த சூப்பர் ஹீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன எபிசோடில் வந்துட்டு நம்ம எல் வந்து அந்த ஏஞ்சலா தலையில் ஓங்கி அந்த ஸ்கேட் போர்டை தூக்கி அடிச்சிருப்பால. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானத்தன் ஒரு ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டாங்க. எல்லு கையில் இன்னும் அந்த ஸ்கேட் போர்டை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க வீட்டு. நீ ஒன்றும் பயப்படாத, அவளுக்கு அதெல்லாம் தேவைதான், அது பிளாஸ்டிக் தான்ப்பா, பிளாஸ்டிக்கில் ரப்பரா, அவளுக்குலாம் ஒன்றும் பெருசாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் கஞ்சா அடிச்சிருக்காங்க, கஞ்சா குடிக்கிங்க அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை 5 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. போய் பார்த்தா முறையாது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். வாங்கப்பா உங்களுக்காக சமைச்சிருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அலாஸ்காக்கு போகணும்ல ஹாப்பரை காப்பாற்ற, வெளியே ஒரு வேலையாக போகிறேன் ஊட்ட பார்த்துக்கடா அப்படின்னு இவன் ஜானத்தன் கிட்ட சொன்னான். அவன் போதையில் இருக்கால, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ஏதோ இதில் இருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே சமாளிச்சிடறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஸ்கேட் போர்டு இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பேச்சு அல்பக்கம் போது எல்லாம் அவங்க டேரெக்டாக மென்ஷன் பண்ணல, பட் பிரச்சனை ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் அங்கேருந்து சாப்பிடாம இருந்துச்சு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த டாக்டர் பிரெனர் வந்துட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டதும் நம்ம மைக் கேட்டதும் அப்படியே அவளுக்கு சைட் பை சைட் ஞாபகம் வந்துட்டே போயிட்டு இருக்கு. கட் பண்ணி அப்படியே அந்த அப்சைட் டவுனில் காட்டுறாங்க. அந்த மான்ஸ்டர் இருந்தால வெக்னா அவனோட வீட்டை தான் காட்டுறாங்க. உலகில் பார்த்தீங்கன்னா இப்போ பயபில் எகைன் டென்டாக்ல கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடுத்து யாரையோ காவு வாங்க போகிறான். அப்படியே கட் பண்ணி லூக்காஸை காட்டினா அவங்க அந்த சாக்கர் டீம், சாக்கரில் பேஸ்கெட் பால் டீம் இருந்துச்சுல, அந்த கூட அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வந்துட்டு ரெஞ்சு உருட்டுக்கட்டை அந்த பேஸ்பால் பேட்டன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறானுங்க. எடியை பார்த்தீங்கன்னா துரத்தி பிடிக்கிறதுக்காக. நீ என் கூடலாம் வரணும்னு அவசியம் கிடையாது, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நானும் வரேன் அப்படின்னு லூக்காஸ் இவன் கூட வந்துட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி எடியை காட்டினா அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்ல, வீட்டுக்குள்ள டக்கு நம்ம டஸ்ட்லாம் வந்துடுறாங்க. அவன் பயந்து போயிட்டு இருக்கான். பயக்குள்ள ஸ்டில் பயத்தில் இருந்துட்டு இருக்கான். இப்போ குட் நியூஸ் வேணுமா பேட் நியூஸ் வேணுமான்னு கேட்க, ஃபர்ஸ்ட் பேட் நியூஸை சொல்லு அப்படின்னு சொல்ல, உன்னை வெளியே எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ தான் கிறிஸ்டியனை கொண்டான்னு அவங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அப்புறம் குட் நியூஸ் என்னடா அப்படின்னு கேட்க, உன் பேர் இப்போ வரைக்கும் பப்ளிக்கில் வரல, அவங்க சும்மா உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க அம்மா கையில் கிடச்சா அவ்வளோதான் உன்னை கண்டெடுத்து போட்டு தள்ளிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன வேட்டையாத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸும் போலீஸ் வண்டி சத்தம் கேட்குது. அவன் போய் டக்குன்னு ஒழிஞ்சுக்கிறான். எங்கடா போகுதுன்னு பார்த்தா ஆக்சுவலி இப்போ நம்ம நான்சி கூட இருந்தாலும் ஃப்ரெண்டு அவன் செத்து கிடக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நான்சியை தான் விசாரிக்கிறாங்க. இவங்க கூட தான் நான் தான் எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்களே. அப்போ தான் அவன் விக்டர் கிரீலை பற்றி விசாரிக்க சொல்கிறான். விக்டர் கிரீல் இப்போ பென்டோஸ் அசேலம்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கான். அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளுங்க ஸ்டீவ் டஸ்டின் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணி எகைன் பார்த்தீங்கன்னா மைக்கு ஜானத்தன் இவங்க இருக்கிற இடத்த காட்டினா இப்போ எல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வரல. அதனால் மைக் இப்போ டேரெக்டாக சாப்பாடு தூக்கிட்டு அவங்க ரூமுக்கே போயிட்டான். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கா. நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, நீ என்ன மான்ஸ்டராக தான் பார்க்குற அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை மாதிரி போயிட்டுருக்கு. நீ தான் எப்போவுமே சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்ல, ஆனால் இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. பார்த்தா வெளியே வீட்டு காலிங் பெல் அடிக்குது. 2 போலீஸ் ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்காங்க. ஜேன் ஹாப்பர் இருக்கிற இடம் இது தானே, அவங்க அப்பா அம்மா யாராவது இருக்காங்களான்னு கேட்க, இல்லை யாரும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, இப்போ அவளை டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிறிஸ்டியா அந்த மண்டலத்துக்கு அடித்தால கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல். அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு, அது கஃப்லாம் மாட்டி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவளை தேடி எல்லாம் ஸ்டேஷன் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஜாய்ஸ் முறையாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏறிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு நடுவானத்தில் போயிட்டுருக்கு. அண்ட் கட் பண்ணி அப்படியே ஹாப்பராக காட்டினா இந்த ரயில் தாண்டவாள பண்ணுற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வர ஆக்சுவலி பார்த்தா அந்த என்சோ அவன் அந்த இடத்துக்கு வர, அவனை பார்த்தீங்கன்னா ஹாப்பர் திட்டிடுறான். திட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பிடிச்சி அந்த பக்கம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அடிக்கு தான் இழுத்துட்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹாப்பருக்கும் ஓரளவுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல காசு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. ஆந்தி வேலை ஒரு பைலட்டை மீட் பண்ணுவான். அந்த பைலட்டு என்கிட்ட காசு கொடுத்துட்டான்னா நீ ஊருக்கு போகலாம், அவ்வளோதான் சிம்பிள் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறான். ஸோ இப்போ அந்த மற்ற ஆஃபீஸர்ஸ்லாம் வர, சரி உன்னை எங்கே அடிக்கணும் அப்படின்னு கேட்க, முகத்தில் இந்த இடத்துல ஆடுறான்னு பாயிண்ட் போட்டு கொடுக்குறாப்புல. கட் பண்ணி நம்ம ஸ்டீவ் டஸ்டன் அந்த குரூப்பை காட்டினா இப்போ அவங்க யார் கொலகாரனோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விக்டர் கிரீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லை இது வெக்னாவோட கர்ஸ் அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க.
மைண்ட் ஃப்ளேயர்லாம் போயிடுச்சு, இது வேற எவனோ ஒருத்தன் சின்ன பசங்க டீன்ஸை உட்காந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம வேற ஏதோ கேட்டோமே, ஒருவேளை இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் நடந்துச்சு, ஒருவேளை இங்கே எங்கன்னா சுற்றிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லும் போது முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுடா அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த இவங்களை பசங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்களே, ஒரு மாதிரி அப்செட்டாக கவலையோடு இருந்தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றா சொல்லிட்டு இருக்காங்களே, அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்ம ராபின் என்ன சொல்கிறா, சீரியல் கில்லர்ஸ்லாம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அவங்களோட விக்டிமை பற்றி பயன்படுத்துவாங்களே, ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. மேபி இருக்கலாம், ஆனால் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் ஆகிட்டே சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இப்போ ஆக்சுவலி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஒருத்தங்க கவுன்சிலிங் கொடுத்துருப்பாங்களே, அந்த டீச்சர் எதனா ஷேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்காங்க. நான்சி பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போக ஸ்டீவ் அவ கூட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அவங்க பதிலாக இப்போ ராபின் அவ கூட போயிட்டு இருக்கான். ஏன்னா ஸ்டீவுக்கு ஸ்டில் நான்சி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கேர் இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போ டெஸ்டினி மேக்ஸையும் கூப்பிட்டு ஸ்டீவ் போயிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த பேபி சிட்டர் வேலை தான்டா கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அழகிட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடி வீடை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இறந்தாங்கல்ல, அந்த ரூமில் பார்த்தா சீலிங்கில் திடீர்னு ஏதோ விரிசல் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்சைட் டவுனில் ஒரு விரிசல் இல்லை, அதே மாதிரி விரிசல் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனோட அந்த ஒரு இடி மின்னலோட அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா அந்த வெக்னா பார்த்தீங்கன்னா உருபிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா சின்ன டீன் பசங்களையுமே பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், யார் யார் எப்படி எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. புதிய டேரக்டாக இப்போ நம்ம லூகாஸ் ஒரு டீமில் வந்தால அந்த டீமில் இருக்கிற ஒரு பையனை பார்த்தீங்கன்னா மண்டையில் இறங்கிடுறான். இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் மைண்டில் இறங்கினா அவங்களுக்கு மூக்கில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், இவன் மூக்குலையும் ரத்தம் வருது. அண்ட் அப்படியே போய் அவனுங்க 3 பேரும் எடியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் வரானுங்க. அவங்க ஒரு பேண்ட் வச்சுட்டு இருக்க, அவனுங்களை அடித்து அந்த இடத்துல தகவல் வாங்கிட்டு போகிறானுங்க இவன் எங்கே இருக்குன்னு. லூகாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் மெஸ்ஸலாகிடுறான், பயந்துடுறான். உண்மையிலேயே இது நமக்கு உண்மையிலேயே தேவையா அப்படின்ற மாதிரி தான் அவன் நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி எல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் ஆக்சுவலி இப்போ ஜெயிலுக்கு பிடிச்சி போயிட்டாங்கல்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு நீ அவளை வேணும்னே தான் அடிச்ச, கொலை பண்ணணும் தான் அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடுறா. தெரிலன்னு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ அந்த பொண்ணை எதுக்காக அடிச்சேன்னு கேட்டதுக்கு தெரிலன்ட்டா, நீ அவளை கொல்லணும் தான் அடிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் தெரியலன்ட்டா, எல்லாத்துக்கும் தெரியலன்னே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரிமினல் மாதிரி அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்து கைரகையெல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ அவளை ஜூனியலுக்கு அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் மைக் வெளிலாம் வந்து நாங்கள் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, ஒன்று பேரண்ட் வரணும் இல்லைனா கார்டியன் வரணும், நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜாய்ஸும் முறையும் ஸ்டில் ஃபைட்டில் தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹாப்பரை காட்டினா அந்த இடத்துல அவங்க சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டும் சூப்பும் கொடுக்குறாங்க. இவ்வளோ வேலை செஞ்சவங்களுக்கு ப்ரெட்டு சூப்பு தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹாப்பர் ப்ரெட்டையும் சூப்பையும் கொடுத்துட்டு என்ன நீ காலில் அந்த செயினில் அடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அடித்தா உன் கால் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நீ அதை அடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட முடிஞ்ச வரைக்கும் ரஷ்யனில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அவன் ப்ரெட்டோட சேர்த்து சூப்பும் கொடுக்கணும் அப்படின்றான். பரவாயில்ல அதையும் சேர்த்து கொடுத்துட்றாரு. அண்ட் வேலை செய்கிற இடத்துல அந்த செயின் வேலையே பார்த்தீங்கன்னா நச்சுன்னு அவன் 4 அடி விட்றான் அந்த சுற்றியில். பட் ஹாப்பர் பார்த்தீங்கன்னா கையை கடிச்சிக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் வழியை பொறுத்துக்கிறாரு. அண்ட் இப்போ நான்சி அண்ட் ராபினை காட்டினா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அர்கைவ்ஸை செக் பண்ணோம் அப்படின்றாங்க. அர்கைவ்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஊரோட பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்குல்ல, அந்த பழைய நியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ தேடணும். அதுக்காக தான் அந்த ஒரு லைப்ரரிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ராபின் தோணு பேசிகிட்டு இருக்கா. நான்சிக்கு அது கொஞ்சம் ஆனால் இங்கே வந்துட்டுருக்கு. கட் பண்ணி மேக்ஸை காட்டினா இப்போ அவங்களோட அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இப்போ டஸ்டின்னு நம்ம இவன் ஸ்டீவும் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ இன்னும் நான்சியை லவ் பண்ணுற போல, டேய் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, யாரை சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் பல்ல உடச்சிருவேன், டியூட் இது கூல் இல்லை ப்ரோ, ஓகே நாட் கூல் தான், சாரிப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிடுறாங்க. டக்குன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி அந்த பொண்ணு என்ன சொன்ன அவங்ககிட்ட, கிறிஸி அவங்ககிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, இதை பாரு நான் உங்களோட தகவல்லாம் மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுல்ல, அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு மேக்ஸ் என்ன பண்ணுறா, இவங்க ஆஃபீஸோட அந்த ஒரு கீ அந்த பக்கம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் டஸ்டினோட சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டஸ்டினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஓ ஆமாம், அவனுங்க அடிச்சதில் டஸ்டினோட பேரை சொல்லிட்டானுங்க, அதை சொல்ல முட்டை பாருங்களேன். இது முன்னாடி அந்த பேண்ட் அடிச்சாங்களே எடியோட ஃப்ரெண்ட்ஸு, அவனுக்கு டஸ்டின் பேரை சொல்லிடுறானுங்க. டஸ்டின் தான் அவனை தேடிக்கிட்டு இருந்தான், போய் கண்டுபிடிங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்டின் வீட்டுக்கு அவனுக்கு 3 பேர் வந்துட்டானுங்க. லூகாஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அங்கே இருக்கிற ரேடியோ மூலமாக டஸ்டினை கான்டாக்ட் பண்ணி, அவனுங்க ஒன்று தேடிக்கிட்டு இருக்கானுங்க, எடி தான் அவளை கொல்லான்னு கிறிஸ்டியை கொண்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க, நாங்கள் இப்போ இங்கே தான் போயிட்டு இருக்கோம், எடி எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றதையும் அவங்ககிட்ட சொல்லி விட்டுறாங்க. அண்ட் இவன் பேசுறத மற்ற 3 பேர் வந்து பார்த்துடுறாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், ஐ மீன் எடி எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படின்னு லூகாஸ் இப்போ சொல்லி விட்டுறான். கட் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விடாமுயற்சி படத்தில் வர மாதிரி ஒரு மொட்டை பாலைவனத்தில் நடுவில் வண்டி போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க போகிற வண்டியை ஒரு 2-3 கார் வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்து யாரோ FBI ஆஃபீஸர்ஸ் மாதிரி வந்து இந்த பொண்ணை நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்றாங்க. அந்த டாக்டர் சாமுமே அந்த இடத்துல வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜாய்சன் முறை போனால் அந்த ஒரு ஃப்ளைட் இறங்கிருச்சு,
இறங்கி அவங்களும் ஃபைட் விட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹாப்பர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கால் செயினை செக் பண்ணுறாங்க. செயின் செக் பண்ணால் இன்னும் டைட்டாக தான் இருக்குது. பட் ரூமுக்கு போய் அவர் பார்த்தீங்கன்னா காலில் அடித்தாங்களே, அப்படியே பார்த்தீங்கன்னா செயினை மனுஷன் காலிலேருந்து கழட்டி எடுக்கிறாரு. அவர் சதகதையெல்லாம் பிஞ்சிட்ருக்கு. பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. அண்ட் நான்சி ராபின்ஸ் வந்து பழைய நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த விக்டர் கிரில் அப்படின்றவரோட அந்த ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இருக்கிறவங்க எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி சாகிறதா பார்த்தீங்கன்னா நியூஸில் நிறைய போட்டுட்ருக்கு. அண்ட் அது எல்லாமே 1959 சமயத்தில் நடந்திருக்கு. இப்போ நடக்கிறதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகளாக அது இருந்துட்டு இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் இப்போ திரும்ப வந்துட்டானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க. விக்டர் கிரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபேமிலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போலீஸ்கிட்ட ஏதோ ஒரு டீமன் தான் என் ஃபேமிலியை கொன்றுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்தவன் திரும்ப இப்படி வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, அது வெக்னாவாக தான் இருக்கும் அவர் ஃபேமிலியை கொண்டது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டஸ்டினுக்கு கால் பண்ணி பேசினா டஸ்டின் டஸ்டியும் இப்போ ஸ்கூலுக்கு அந்த மேடமோட அந்த ஒரு கவுன்சிலிங் டீச்சர் இருந்தாங்களே அவங்க ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா கிறிஸியோட ஃபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க. கூடவே ஃப்ரெட்டோட ஃபைலும் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெட்டுமே இவங்க கிட்ட கவுன்சிலிங் வந்துட்டு இருக்கான். கட் பண்ணி அந்த பக்கம் லூகாஸ் அண்ட் அந்த டீமை காட்டினா இந்த இடத்துல அந்த எடி இருந்துட்டு இருக்கான். நம்ம எப்படியாச்சும் அவனை சுற்றி வலிச்சு பிடிக்கணும்னு மேப் போட்டு ரூட்டு போட்டு போயிட்டு இருக்கானுங்க அவனை பிடிக்கிறதுக்கு. லெவனுக்கு வந்தால் அவங்க ஒரு கெஃபேல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன் பவர் இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும், பட் அதை திரும்ப வர வைக்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். ஹாக்கின்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் செம ஆபத்தில் இருந்துட்டு இருக்காங்க, அவங்கள உன்னால தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அவளுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் எகைன் நம்ம சாம் இறங்கியிருக்காரு. திரும்ப கட் பண்ணி வெக்னாவை காட்டினா அவன் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உரிமைக்கிட்டு தான் இருக்கான். எகைன் லூகாஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்தால் எடியை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. லூகாஸ் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறான். ஹாப்பர் ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சாம் ஆக்சுவலி அவர் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் இந்த ஆர்கைவ்ஸாக ஆல்ரெடி ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு. அந்த யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் மூலமாக திரும்ப எல்லுக்கு பவர் கொடுக்க முடியும், முன்னதை விட இன்னுமே செம ஸ்ட்ரென்த்தான பவர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜானத்தன் அண்ட் மைக்கு வந்தால் அவங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா, அப்படியே அவங்க அம்மா கான்டாக்ட் பண்ண முடியுமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்தால் அவங்க அந்த ஃபைல்ஸை நோண்டிக்கிட்டு இருந்தாங்களே ஸ்டீவ் டஸ்டின் நம்ம மேக்ஸ் எல்லாம், அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 2 பேர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்டுக்கு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா இனிஷியலாக தலைவலி வந்திருக்கு, அப்போ தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கு, நிறைய கெட்ட கனவு வந்திருக்கு, ரொம்ப பயந்து போயிருந்திருக்காங்க, நோஸ் ப்ளீட் ஐ மீன் மூக்கில் ரத்தம் வரும். இந்த எல்லா இஷ்யூவும் அப்படியே நம்ம மேக்ஸ்க்கும் நடந்திருக்கு. ஸோ அவங்க பிடிஎஸ்டியாலையுமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி செத்த அந்த ஒரு ஞாபகம் மேக்ஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜானத்தன் இவங்களுக்கு வீட்டை காட்டினா இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு 2 ஆஃபீஸர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம மேக்ஸுக்கு வந்தால் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கூலில் தான் நடந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா சைடில் அவளுக்கும் கிளாக் டிக் ஆகிற சத்தம் கேட்குது. போய் பார்க்குறா செவுத்தில் ஒரு கிளாக் அப்படியே அடித்து வச்சுருக்காங்க செவுத்தோட செவுத்தா. அதை பார்த்துட்டு அவன் நிற்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த டெட் பாடி இவதானோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.